வணக்கம். கலியுக சகுனி நேயர்களே, நம்ம நாட்டில் என்னதாங்க நடந்துக்கிட்டு இருக்கு? ஒரு பெண்ணுக்கு சரியான மரியாதையே கிடையாது. என்னதான் மக்களால் தேர்ந்தெடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனாலும் இந்த ஆண்கள் மதிக்கிறதே கிடையாது பெண்களை. ஒரு நம்ம கருத்தை தெரிவித்தா கூட, பெண்கள் தன்னோட கருத்தை தெரிவித்தா கூட இவங்க அதை ஒரு பொருட்படுத்துறதே கிடையாது. சும்மா இரு, உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அப்படின்னு நடந்திருக்குது பீகாரில். பார்க்கலாம் விரிவா. அதாவது இன்னைக்கு நம்ம இந்திய மிகவும் உயர்ந்த பதவி ஜனாதிபதி, மேலது நம்ம திரௌபதி முர்மு அந்த அம்மா இன்னைக்கு 3வது ஆண்டுல முதல் நாள் கால் எடுத்து வைக்கிறாங்க வெற்றிகரமா. 2 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணி 3வது வருஷத்துக்கு போறாங்க. அவங்க என்னதான் நம்ம இந்த இந்தியாலேயே ரொம்ப தலைமை பதவி, முதல் குடிமகன் அப்படின்னு நம்ம என்ன சொன்னாலும் அந்த அந்த பதவிக்குள்ள இருக்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்குங்க. அதை சமாளிக்கிறதுலாம் சாதாரணம் கிடையாது. அதுக்குன்னு தனி அனுபவங்கள்லாம் வேணும். உண்மைக்கே அந்த அம்மாவை நம்ம ரொம்ப பாராட்டியே ஆகணும். ரொம்ப சிறப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல அரசாங்கத்தை நகர்த்தி கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் உயர் திரு திரௌபதி முர்மு அம்மா அவர்களுக்கு. சரி, நம்ம கதைக்கு வருவோம். அதாவது என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நீ ஒரு பெண், உனக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா இரு அப்படின்னு ஒரு தலைவர் சொல்லிட்டாருங்க. அவர் யார்? சாதாரண தலைவர் கிடையாது, முதலமைச்சர். அவர் யாருன்னா நம்ம பீகார் இருக்குல்ல, பீகாரோட முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார். இந்த நிதிஷ்குமாருங்கிறவர் சாதாரண ஆள் கிடையாதுங்க. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது கேப்பையில் நெய் வடியுதுன்னு சொன்னால் நம்பிட முடியுமான்னு. ஆனால் இவர் அதெல்லாம் தாண்டி எங்கேயோ இருக்க வேண்டிய ஆள். ஒவ்வொரு தடவையும் எப்போ பார்த்தாலும் பவர் அவர்கிட்ட தாங்க இருக்கும். ஆனால் அவர் ஜெயிக்கிறது கொஞ்சம் சீட்டாக தான் இருக்கும், ஆடுறது அவராக தான் இருப்பார். அந்த அளவுக்கு திறமையான ஒரு அரசியல்வாதி அவர். நியாயமாக நம்ம நாட்டுக்கு பிரதமராகவே ஆயிருக்கணும். என்னமோ கொஞ்சம் காலங்கள் தள்ளி போய்கிட்டு இருக்கு. அதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, 4 எம்பியை வச்சுக்கிட்டே பிரதமர் ஆயிடுவார். அந்த அளவுக்கு அவர் யோகக்கார மனிதர். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்காருங்க. அந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன நடந்திருக்குன்னா, இந்த எம்எல்ஏவா இப்போ இருக்கிறாங்க அந்த அம்மா, அவங்க பேர் ரேகா தேவி. இந்த அம்மா அவங்களோட கருத்தை சொல்லியிருக்காங்க. அப்போ இவர் சொல்லியிருக்காரு, நீ ஒரு பொண்ணு, உனக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா இரு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதான் இன்னைக்கு பேசும் பொருள் ஆயிருக்கு. என்னங்க, சாதாரண ஆளா ஒரு எம்எல்ஏங்கிறது? ஒரு 1,50,000 1 லட்சம் 1,50,000 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து மேலே அனுப்புனா, அவங்க பேசுனா நம்ம நீ சும்மா இரு, பேசக்கூடாது அப்படின்னா அது என்னங்க அர்த்தம்? அது இந்தியாவில் பெண் சுதந்திரம் உள்ள நாடு, சம உரிமை எல்லாத்துலேயும். அப்புறம் பார்த்திங்கன்னா 50% இடஒதுக்கீடு எல்லாம் கொடுக்க தயாராக போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு. அது எங்கள் நாட்டோட ஜனாதிபதியே ஒரு பெண் தான். எங்கள் நாட்டோட பொருளாதார மினிஸ்டர், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஒரு பெண்ணு தான். அவங்க பேர் என்ன பேர்? நல்ல பேர் அவங்க பேர். அந்த அம்மா பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் சாதாரணமாக சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மாவோட இத்தனை பெண்கள் இருக்கிறாங்க, நிர்மலா சீதாராமன், இத்தனை பெண்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த அம்மாவை இவர் இதை அசால்ட்டாக சொல்லிட்டாரு அப்படிங்கிறதான் இன்றைக்கி பேசும் பொருளாக இருக்கு. அப்போ இது பார்த்திங்கன்னா இந்தியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இது இந்தியாவில் உள்ள ஒரு பழக்கங்க. வீட்டில் அம்மாவை அதிகாரம் பண்ணுவாங்க சாதாரணமாக. காரணம் என்னென்னா, அப்பா அதிகாரம் பண்ணார், குழந்தைகளும் அதே மாதிரி பசங்களும் அதிகாரம் பண்ணுவாங்க அம்மாட்ட. அதுக்கு அடுத்த கட்டம் திருமணமாகி போய் மனைவி அதிகாரம் பண்ணுவாங்க. என்னதான் நம்ம பெண் விடுதலை அது இதுன்னு பேசினாலும், பாரதியாரோட புது கவிதைகளை படித்தாலும், அந்த ரத்தத்தில் ஜீனில் அது கலந்துருக்கு இந்தியாவில். இந்த மாநிலம் இல்லை, எல்லா மாநிலத்திலையும் அப்படி தான் இருக்காங்க அங்கே. அப்போ ஏதாவது ஒரு கருத்து சொல்ல நிறுத்து நான் பார்த்துக்கிறேன், எல்லாம் எனக்கு தான் தெரியும், என்னால் தான் முடியும்
அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்போக்கு வந்து கலந்து இருக்குது. இதுல மட்டும் ஏற்றத்தாழ்வே கிடையாதுங்க. எல்லா மதத்திலயும் அப்படித்தான் இருக்காங்க. எல்லா மாநிலத்திலயும் அப்படித்தான் இருக்காங்க. எல்லா ஜாதியிலயும் அப்படித்தான் இருக்காங்க. இந்தியா முழுக்க மொழி தான் வேற. ஆனா உணர்வுகள்லாம் ஒண்ணா தான் இருக்கு. அந்த மாதிரி குணம் தான் எல்லார்கிட்டயும் இருக்குது. இந்த சூழ்நிலையில வந்து அதாவது இப்ப நம்ம ஒரு உண்மைய பேசியாகணும். உண்மையும் பேசலாம், பொய்யும் பேசலாம். இத 2ஆ பிரிச்சே பேசலாம். அதாவது ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு பொய்யான விஷயத்த சொல்லுவோம். அதாவது எங்க நாட்டோட ஏற்கனவே பேசுனது தான். எங்க நாட்டோட ஜனாதிபதி பெண் தான். நாங்க பெண்களுக்கு தான் முழு உரிமை குடுத்துருக்குறோம். அவங்கள தான் உயரத்துல தூக்கி உட்கார வச்சிருக்கிறோம். அதே மாரி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் பெண் தான். எங்க இந்தியால எத்தனை மாநிலத்துல முதலமைச்சரா இருக்காங்க பெண்கள் தெரியுமா? அப்படின்னு நெறைய பேசிக்கிட்டே போலாம். ஆனா, அவங்கெல்லாம் எவ்வளவு இக்கட்டான நிலைமையில அந்த பதவிய வகித்து போயிருப்பாங்க. எவ்வளவு அவமானப்பட்டிருப்பாங்க. எவ்வளவு பிரச்சனைகள சந்திச்சிருப்பாங்க.